எனக்கு நடந்த உண்மையான ஒரு விஷயத்த உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊரில் இப்போ ரெய்னி சீசன் கடைக்கு போயிருந்தேன். என் ஹஸ்பண்டோட கடைக்கு போயிருந்தேன். அப்போ நான் கொடை கொண்டு போயிருந்தேன். என்னோடய அண்ணி பையன் அங்கே வரும்போது, சரிடா நீ வீட்டுக்கு இதை கொண்டு போ, மாமா வரும்போது கொடுத்து விட்றேன்னு சொன்னேன். இவங்களும் கொண்டு வரல, அந்த பையனும் இவங்கள்ட்ட சொல்லலை. அப்போது மழை நின்றுருந்துச்சு. நான் வந்து இறங்கும்போது ஒரு வார்த்தை, நான் வேண்ட கடவுள்கிட்ட, நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை வரக்கூடாது, நான் நனையாமல் போகணும் அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து நினச்சிட்டு போனேன். எங்கள் கடையிலேருந்து வீட்டுக்கு வர கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். காலையிலேருந்து விடாமல் பெஞ்ச மழை, அந்த 25 மினிட்ஸ் பெய்யவே இல்லை. கரெக்டாக நான் வந்து கேட்டு திறந்து என்னோடய டோர் கிட்ட வரவும் அடிச்சு பெஞ்சிருச்சு மழை. பெஞ்சிட்டு தான் இருக்குது மழை. நான் வந்து வீட்டுக்கு வந்த 10th மினிட்ஸ் நான் இதை எடுக்கிறேன் அந்த வீடியோவை. அடிச்சு பெய்யுது மழை. உண்மையிலே எனக்கு நான் டக்குன்னு யோசிச்சது என்னென்னா, நான் என்னைய பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு, நான் என்னோட கடவுள் வந்து அப்படி அந்த ஒரு வானத்துலேயே ஒரு கொடை மாதிரி வச்சு என்னை பத்திரமா அப்படி கொண்டு நனையாமல் வீட்டில் கொண்டு சேர்த்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கொடையை மடக்கிட்டாரு போல். உண்மையிலே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தெரியும். நம்ம வந்து கடவுளை அப்படி பிடிச்சிக்கிட்டோன்னா அவர் நம்மளை எப்படி பார்த்துப்பார் அப்படிங்கிறது இது ஒரு இன்ஸ்டன்ட்.